ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் தேவையில்லாமல் ஏதேதோ நினைத்து குழப்பிக் கொள்ளாதே. வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு சரியான நேரம் இது இல்லை. இன்னும் நாட்கள் இருக்கிறது. இப்பொழுது உனக்கு குணப்படியான நாட்கள் தான். அதை நானுமே ஒற்றுக்கொள்கிறேன். உன்னுடைய ஆசைகள் எதுவும் நடக்கவில்லை. கவலைகள் தான் மிச்சமாக இருக்கிறது. எதை தொட்டாலும் அதில் லாபமும் கிடையாது. நஷ்டங்கள் மட்டுமே உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட புலம்பலைகளை அனைத்தையுமே தடுத்து உனக்கான அழகான ஒரு எதிர்காலத்தை நான் உருவாக்கி வைத்து விட்டேன். ஆனால் அது கிடைக்க சில நாட்கள் ஆகும். ஏனென்றால் இன்னும் நீ எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளவில்லை. யார் எப்படி எப்படி நம் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. எல்லோரிடமும் நீ பழகுகிறாய். யாராவது உன்னிடம் ஏதாவது ஒரு விஷயம் நன்றாக பேசிவிட்டால் உடனே அவன் நல்லவன் என்று உடனே நம்பிவிடுகிறாய். ஆனால் அதற்கு முன்பெல்லாம் பார்த்தால் அவன் ஏதாவது ஒரு துரோகத்தை உனக்காக அவன் செய்து கொண்டுதான் இருந்திருப்பான். அவன் ஏதோ உன்னிடம் சிரித்து பேசிவிட்டான் என்பதற்காக அனைவரையும் நல்லவன் என்று நம்புகிறாய். தங்கமே, நீ எதற்காக இவ்வளவு சின்ன பிள்ளையாகவே இருக்கிறாய் என்பது தெரியவில்லை. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இப்படியே இருக்க போகிறாயா? தங்கமே, கஷ்டம் எதற்காக படுகிறோம் அதை முதலில் சொல். கஷ்டப்படுவது எதற்கென்றால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். எந்த இடத்தில் நாம் கஷ்டப்படுகிறோம்? பணத்திற்காகவா, இல்லை உறவுக்காகவா? எல்லா இடத்திலும் அனைவரையும் புரிந்து கொள்ள வேண்டும். பணம் ஏன் கிடைக்கவில்லை என்றால் பணத்தை நம் எந்த ஒரு இடத்திலும் தேவையில்லாமல் உபயோகப்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான். கஷ்டம் வந்தால்தான் புரிந்து கொள்வோம் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது. அதை முதலில் நன்றாக தெரிந்து கொள். உன்னுடைய வாழ்வில் நீ பட்ட அனைத்து கஷ்டங்களும் முடியும். ஆனால் அனைவரையும் நீ எவ்வளவு சீக்கிரமாக புரிந்து கொள்கிறாயோ அந்த அளவு சீக்கிரமாக நான் ஏற்பாடு செய்து வைத்திருக்கும் நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் கிடைக்கும். அதனால் சீக்கிரமாக அனைவரையும் புரிந்து கொள். இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்காதே. உன்னுடைய அனைவரையும் புரிந்து கொண்டு வாழ்க்கையில் எப்படி நடக்க வேண்டுமோ நடந்து சந்தோஷமாக வாழ்ந்து வா. உனக்காக இன்பமே கிடைக்கும்.